ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா நேற்று பிளாகோட கண்டிஷன் தாங்க. ஸோ பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெடா வெட்டுறது தான் அடுத்த நிகழ்வு. ஸோ கெடா வெட்டுறதுக்காக கெடாய் வந்து கருப்பராயர் முன்னாடி கொண்டு வந்து உத்தரவு கேட்கறது தாங்க கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ ஆசையாக செல்லமாக வளர்த்துன ஆடு இல்லைங்களா? ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் ஃபீலிங், அதுதான் அவள் கொஞ்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் பார்த்தீங்கன்னா உத்தரவு சாமி டக்குன்னு கொடுத்துருச்சுங்க. அதாவது இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதோ நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு நலப்போ ஏற்படுற சூழ்நிலை இருக்கும்போது நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுருந்து நம்மளை காப்பாற்றி விட்டுச்சுன்னா சாமிக்கு ஒரு காணிக்கையாக கொடுக்கறது தாங்க. உடனே எல்லோரும் வந்து யாராவது இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு வந்துடாதீங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அதாவது ஆட்டுக்கு கோழிக்கு அப்படி ஒரு அவதாரம் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா மண்ணில் வந்து அது போகாதான். அது மோஸ்ட்லி வந்து பிறந்தோடனையும் அதுக்கு இறப்பு வந்து மண்ணில் கிடையாதான். அதாவது மண்ணில் புதைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து எல்லோரும் நான்வெஜ்ஜை அதை வெட்டி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அதை வந்து ஒரு இதாக யாரும் பேசிட்டு வர வேண்டாம். இது ஒரு ட்ரெடிஷ்னல், அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கெடா வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வச்சோம் இல்லைங்களா? பொங்கல் கொண்டு போய் நெய்வேத்தியமாக பிள்ளையாருக்கு வச்சு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டேங்க. முடிச்சுட்டு அப்புறம் உள்ளேயும் கருப்பராயருக்கும் கொண்டு போய் நெய்வேத்தியமாக கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற சாமியும் கும்பிட்டோம். மோஸ்ட்லி என்ன சாமி குலதெய்வம்னு கண்டுபிடிக்காங்களுக்கு நானே சொல்கிறேன். மாயனூரில் இருக்கிற செல்லாண்டி அம்மன் கோயில் தாங்க. அங்கே இருக்கிற கருப்பராயருக்கு தான் கெடா வெட்டி எங்கள் அம்ச்சி வந்து பொங்கல் வச்சு கெடா வெட்டினாங்க. ஸோ அப்புறம் சூப்பராக நாங்கள் சாமி கும்பிட்டு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வெயின் போனோம் இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் காலையில் அங்கேயே செய்ய சொல்லிட்டோம். ஸோ அங்கேயே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மதியம் லன்ச் ரெடி ஆகிற வரைக்கும் ஒரே குஷி தான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒவ்வொருத்தராக மறுபடியும் மதியம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் வராதவங்கெல்லாம் மத்தியானம் வந்தாங்க. எங்கள் கூட வர முடியாதவங்கெல்லாம் அவங்கவுங்க தனியாக வந்தாங்க. எனக்கு குட்டீஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு 11 o'clock மேலே, ஈவன் என் சிஸ்டர் கூட அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. பட் என்னோடய ஹஸ்பண்ட் வர முடியலைங்க. அவருக்கு ஒர்க் வைஸ் வந்து வேலை இருந்தங்காட்டி அவர் வரல. மித்தபடி எல்லாருமே அட்டன் பண்ணாங்க. நாங்கள் சொன்ன மாதிரி என்னடா அது சின்னசாக தான் கூப்பிட்டுருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் தாங்க எங்கள் அம்ச்சிகளோட மொத்தமாக பிறந்த 6 பேர்த்தோட ஃபேமிலி தான் இவங்க. அவங்களோட பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அவங்களோட சம்மந்திங்க, அவங்க மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பெருசாக யாரையும் கூப்பிடல. ஸோ அன்னைக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் டே போச்சு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஆதி சார் வந்து அங்கே தூங்காமல் இங்கே தூங்க வைக்கிறதுக்கும் பெருசாக ஸ்பேஸ் கிடைக்கலிங்க. ஸோ அதனால் இப்படி தான் தூங்குவேன், நானும் மடியில் கூப்பிட்டு பார்த்தா வரமாட்டேன்ட்டான். ஸோ எங்களுக்கு இந்த டே அப்படி தான் போச்சு. நான் இன்னொரு vlog-ஓட சந்திக்கிறேன். டாட்டா பை பை.